Hi everyone, Assalamu alaikum and welcome back to my channel. It's me Sumaya from Sumi's Home Chef. And இன்னைக்கு நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒன் டே ஸ்டாலுக்கான ப்ரிப்பரேஷன் vlog. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா நான் டே பிஃபோர் ஷூட் பண்ணியிருக்கேன். அதாவது டே பிஃபோர் த ஃபுட் ஃபெஸ்ட்டாக. ஸோ ஸ்டாலுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் இன்றைக்கான விலாகில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறமா தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லஞ்ச் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு அப்படியே சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் இருக்குது. அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருந்தோம். எல்லோரும் கொஞ்சமாக தான் எடுத்துப்போம். அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம். ஸோ தக்காளி சாதம் லெமன் ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக பண்ணிவிட்டு அப்புறமா வந்து தயிர் சாதம் அண்ட் ஒயிட் ரைஸ் ரசமும் இருந்தது. அண்ட் இதில் வந்து மல்லி இலை அப்புறமா வந்து லெமன் லீஃப்லாம் போட்டு துவையல் பண்ணியிருக்காங்க என்னோடய மாமி. அடுத்ததாக இது வந்து வஞ்சரம் மீன் ஃப்ரை பண்ணது. அப்புறமா இது வந்து புளிக்கறின்னு சொல்லுவோம். இது வந்து மாங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு பண்ணுறது. ஃபைனலாக பப்படம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். 2 hours later. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கேக் பாப்ஸுக்கான ப்ரிப்ரேஷனில் இறங்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 6 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் பண்ணினோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஃப்ளேவர்ஸ் பண்ணணும். நான் இப்போ வந்து ஒரு ஃப்ளேவரை மட்டும் நான் வந்து ரெசிப்பியாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதில் வந்து 2 முட்டை அப்புறமா பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து நல்லா பீட் பண்ணி இது நல்லா ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இதில் சேர்த்து நல்லா ஸ்டிஃபாக வந்து பீட் பண்ணிவிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு ப்ளைன் ஃப்ளார் வந்து பக்கத்தில் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அதையும் இதில் வந்து சேர்த்து ஸ்பூனை வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதே மெத்தடில் வந்து நான் ஃப்ளேவர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஒரு 6 ஃப்ளேவர்ஸ் பண்ணினேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 ஃப்ளேவர்ஸ் தான் பண்ணினேன். அது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், அப்புறமா ரெட் வெல்வெட் கேக் பண்ணேன், அண்டு சாக்லேட் கேக்கு, அப்புறமா வெண்ணிலா கேக் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இது. அண்டு அடுத்ததாக வந்து பிஸ்தா ஃப்ளேவரில். ஸோ 5 ஃப்ளேவரில் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபைனலாக லேட்டாக வந்து இன்னும் ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறமா பதாம் மில்க் ஃப்ளேவரில் கேக் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன், பார்ச்மெண்ட் பேப்பர். இதில் வந்து நம்ம கேக்குக்கான பேட்டரை விட்டு 15 மினிட்ஸ் தாங்க வேணும் நம்ம வந்து 2 எக் வச்சு பண்ணுறதுக்கு. ஸோ 15 மினிட்ஸ் மட்டும் நான் லோ ஃப்ளேமில் தவா ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுட்டேன் ஸ்டவ்வில். ஸோ அதுக்கு மேலே லிட்டில் விசில் போடாமல் நான் வைக்க போகிறேன். ஸோ இது 15 மினிட்ஸ் அப்படியே பேக் ஆகட்டும். இந்த மாதிரி வந்து நான் ஒவ்வொரு கேக்காக செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரியே. அதாவது எனக்கு வந்து 2 எக் வச்சு ஸ்மால் கேக் பண்ண போகிறதுனால நான் வந்து இந்த குக்கரில் தான் ஒவ்வொரு ஃப்ளேவரும் செஞ்சு ஒவ்வொன்றா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டைம் எடுத்தது, பட் வந்து நைட்டுக்குள்ளே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா பிஸ்தா ஃப்ளேவர் தான். ஸோ ஃபஸ்ட்டே நான் வந்து சாக்லேட் கேக்கும் ரெட் வெல்வெட் கேக்கும் செஞ்சு வச்சுட்டேன். அடுத்ததாக வெனிலா கேக் பண்ணியிருந்தேன், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக பிஸ்தா ஃப்ளேவர் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் ரொம்ப டைம் எடுத்தது என்னென்னா வந்து கேக்கை ஆற வச்சு அதை ரிமூவ் பண்ணுறது தான். ப்ரெஷர் குக்கர்லேருந்து நம்ம உடனே வந்து கேக்கை வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்ததும் உடனே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுன்னா கேக் வந்து உடஞ்சி அந்த மாதிரி டேமேஜ் ஆகி தான் வரும். ஸோ வந்து அதை ஆற வச்சு எடுக்கிறதுலாம் டைம் எடுத்தது. இப்போ பாருங்கள், நம்ம கீழே வந்து பிஸ்தா ஃப்ளேவர், அப்புறமா வெனிலா ஃப்ளேவர் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர், அப்புறமா மேலே வந்து ரெட் வெல்வெட் ஃப்ளேவர், இதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், இவ்வளோ தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ நான் வந்து நைட்டு வந்து லேட்டாக இன்னொரு ஃப்ளேவர் பண்ணியிருந்தேன், இன்னொன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஃபைனலாக காமிக்கிறேன். ஸோ இந்த 5 ஃப்ளேவர்ஸை வச்சு தான் நம்ம வந்து கேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கூலில் நம்ம ஸ்டாலை பார்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் வரலான்னு சொல்லியிருந்தாங்க. முந்தின நாளே நமக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலான்னு. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருந்தாங்க, அதில் மட்டும் அந்த மாதிரி கிளாத்ஸ் போட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு போனோம். இது அங்கே ஸ்கூலில் அவங்க வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. டோனட், கப் கேக்ஸு, கேக்கெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க பிளாக் போர்டில்.
ஸோ இதுதான் நம்மளுக்கான ஸ்டால். நம்ம வந்து நாளைக்கு காலையில் இங்கே தான் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நிற்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சுது. ஓகே, இப்போ நாம் வீட்டுக்கு கிளம்பலாம். Few moments later. ஸோ ப்ரீவியஸ் டே ஈவினிங் வந்து முனோஸ் கிச்சனும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. அவங்க வந்து வீட்டிலையே கப் கேக்லாம் ரெடி பண்ணி செஞ்சு சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ எனக்கு வந்து கேக் பாப்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு கேக்கையும் இந்த மாதிரி உதுத்து போட்டு அதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்னொரு பக்கம் அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்த கப் கேக்ஸ்லாம் பார்க்கலாம். மார்பிள் கேக், அப்புறமா சாக்கோ சிப்ஸ் கேக், இது வந்து ரெட் வெல்வெட் கேக். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு கண்டெய்னர்லையாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கான விப்பிங் க்ரீம்லாம் நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தான் வந்து பீட் பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கான வேலை மட்டும் காலையில் பேலன்ஸ் இருக்குது. அப்புறமா நாம் இப்போ வந்து கேக் பாப்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சாக்லேட் காம்பவுண்ட் வந்து மெல்ட் பண்ணிகிட்ருக்கோம் டபுள் பாயிலிங் மெத்தடில். அவ்வளோதான், இனி பாப்ஸுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்ஸை வந்து அந்த ஸ்டிக்கில் லைட்டாக சாக்லேட் மெல்ட் பண்ணதை டிப் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி செட் பண்ணோன்னா சூப்பராக செட் ஆகிடும், கரண்ட் வராது அவ்வளோ ஈஸியாக. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓவரால் சாக்லேட் காம்பவுண்ட் வச்சு நம்ம வந்து கோட்டிங் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம மேலே ஏதாச்சும் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடணுன்னா போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி தான், கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி இல்லை. சம் பாப்ஸ் வந்து வெனிலா காம்பவுண்ட் வச்சு ரெடி பண்ணியிருந்தோம். அண்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட வந்து இந்த மாதிரி பால்ஸ் போட்டிருந்தோம். அப்புறமா அதுக்கு மேலேயே வந்து ஒயிட் சாக்லேட் மேலே வந்து நார்மல் சாக்லேட் காம்பவுண்ட் வச்சு மேலே டெக்கரேட் பண்ணது, லைன்ஸ் போட்டது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தோம். ரிம்ஷா வந்து இப்போ வந்து ஒன்று டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு செஞ்சதை ரிம்ஷா டேஸ்ட் பண்ணிட்டா. பேலன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக ரெடி பண்ணி வைக்கணும். அண்டு இந்த ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸும் வந்து தனியாக வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து வைக்கல, எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வைக்கிறோம். ஸோ யார் யாருக்கு என்னென்ன ஃப்ளேவர் கிடைக்கும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணோம், பிளான் பண்ணி. ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டுமே, அவங்களுக்கு வந்து அதை பைட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன ஃப்ளேவர் கிடச்சிருக்குன்னு தெரியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி வந்து ஓவரால் நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாக்லேட் கோட்டிங் ப்ளஸ் வந்து கலர் பால் ஸ்ப்ரிங்கிள்ஸில் வந்து போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் காம்பவுண்ட் வந்து மெல்ட் பண்ணி அதை வந்து சம் கேக் பாப்ஸுக்கு வந்து கோட்டிங் கொடுத்துட்ருக்கோம். இதுலேயும் வந்து பால் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் போடுறோம். அதே மாதிரி நான் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக எண்டில் கட் பண்ணி டிசைன் போட்டேன். ஆனால் இதில் என்ன விஷயம், நான் வந்து சாக்லேட் காம்பவுண்ட் வந்து ரொம்ப நேரம் வந்து இந்த மாதிரி லிக்யூடாக இருக்காது, உடனே வந்து அது செட் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே வந்து அதில் ட்ரா பண்ண கஷ்டமாக இருந்தது, அந்த பைப்பிங் பேக்லேயே அப்படி செட் ஆகாத மாதிரி. ஸோ அதனாலேயே அதில் வந்து கொஞ்சம் பாப்ஸில் தான் அந்த மாதிரி வந்து டிசைன் போட்டிருந்தோம். மற்றபடி மோஸ்ட்லி வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கேக் பாப்ஸ் பண்ணது கிடையாது. ஆனாலுமே எங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக வந்தது. சூப்பரான ஒரு அவுட்புட் கிடச்சிது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. Two hours later. ஃப்ரெண்ட்ஸ், கேக் பாப்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுது. இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு அப்புறமா நாங்கள் வந்து டோனட்டுக்கான வேலையில் இறங்க போகிறோம். டோனட்டுக்கான பால் தான் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஈஸ்ட்டு ரைஸ் பண்ண வைக்கிறதுக்காக, ஆக்டிவேட் பண்ண வைக்கிறதுக்காக. ஸோ இதில் ஆல்ரெடி கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டோம். இப்போ இதில் நாங்கள் வந்து 100 கிராம்ஸ் வந்து ஈஸ்ட்டு சேர்க்குறோம். சேர்த்து இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு கிச்சனில் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேலையும் முடிச்சிட்டோம்னா நமக்கு டோனட் வேலை மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை அப்படியே மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு நம்ம கேக் பாப்ஸ்லாம் வந்து ஒரு பாக்ஸில் ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அதையும் பண்ணிவிட்டு கிச்சன் வேலையும் முடிச்சிட்டோம், க்ளீனிங் ஒர்க்கும். ஸோ இதையும் பண்ணிவிட்டு நம்ம வந்து டோனட்டுக்கான மாவை வந்து பிசைய ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பாக்ஸ்லேயே போட்டு நாங்கள் ரெடி பண்ண பாப்ஸ்லாம் வச்சுட்டோம். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஈஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஆக்டிவேட் ஆகிருக்குது. இதில் நம்ம முட்டை சேர்க்கலாம். எக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 நம்பர்ஸ் சேர்த்துருப்போம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறமா வந்து லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஸோ சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அண்ட் அது கூடவே வந்து டோனட்டுக்கான சுகரையும் நாம் சேர்த்துடலாம். சேர்த்து அதை வந்து நாங்கள் எல்லாமே மெஷர் பண்ணி தான் சேர்த்துருந்தோம். எனக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் தான் சரியாக ஞாபகம் இல்லை. எனிஹவ் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு ரெசிபி, இதை வந்து டோனட் பண்ணுறதுக்கான ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.
இப்போ இதில் பட்டர் சேர்க்குறோம். பட்டர் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டோம், ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஸோ அதை நல்லா வந்து இந்த மாதிரிலாம் மசிச்சு போட்டாச்சுன்னா சரியாயிரும். ஸோ அது மாதிரி மசிச்சு எடுத்துகிட்ருக்கோம். எவ்வளோ அளவுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 400 கிராம்ஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து மாவோட அளவு வந்து 4.5 கிலோ இருக்கும். 4.5 கிலோ மாவுக்கு தான் நாங்கள் வந்து 400 கிராம்ஸ் பட்டர், அப்புறமா 200 கிராம்ஸில் வந்து க்ரீம் சீஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் மொத்தமாக 600 கிராம்ஸுக்கு பட்டர் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். க்ரீம் சீஸ் சேர்த்தா டோனட்டோட டெக்ஸ்சர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மாவு சேர்க்குறோம். ஸோ மாவும் சேர்த்துட்டு நல்லா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்துலேயே அந்த மாவு தண்ணியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி, செட் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா வந்து கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாச்சும் நல்லா பிசைஞ்சிருப்போம். பிகாஸ் டோனட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மாவை எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டோனட் ரொம்ப சாஃப்டாக பெர்ஃபெக்டாக வரும். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா பிசைஞ்சிட்ருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு. அதே மாதிரி நல்லா இழுந்து வரணும் மாவு. எந்த அளவுக்கு நல்லா இழுந்து வர டெக்ஸ்சர் வருதோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிருக்கோம்னு நமக்கு வந்து தெரியும் கிளியராக. ஸோ இப்போ நல்லா சூப்பராக பிசைஞ்சு எடுத்துகிட்டு சேம் நம்ம மாவு ரெடி பண்ண பாத்திரத்துலேயே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சரியாக 11:45 ஆயிடுச்சுது. இப்போ படுத்துட்டு 2:30 டைமில் வந்து அலாரம் வச்சு எந்திரிக்கலான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கன்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் vlogல நீங்கள் பார்க்கலாம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டால் போட்டு வேறு லெவலில் செய்ய போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.